15 வருஷமாக பேசிட்டு வர்றாரு சீமான். நான் வந்தால் வரதட்சணை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரதட்சணையை ஒழிக்கணுமா? வரதட்சணை ஒழிக்கணும் கன்ஃபார்ம். அது நல்லதான். இப்போ எத்தனையோ பேர் அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ நியூஸ் பார்க்கோம். இப்போ விற்கிற விலைவாசிக்கு நகை விற்கிற விலைக்கெல்லாம் நாங்களாம் என் பொண்ணு வச்சுருக்கிறதுக்குலாம் போட முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு சவரம் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. டவுரி நாங்கள் பணமும் கொடுத்து எங்களுடைய உடம்பையும் மேபி எல்லாமே என்னுடைய வரதட்சணை கொடுக்கக்கூடாது. பெண்களை அடிமையா அது என்ன காசு கொடுத்து அவங்கள இது பண்ணுறதா? வரதட்சணை கேட்குறவங்க ஃபேமிலியோட ரேஷன் கார்டெலாம் ரத்து பண்ணுறதுன்றது 100% கரெக்டு தானே? சரிதான். சரிதான். வரதட்சணை ஏதோ காலங்காலமாக கேட்குறது அவங்களும் கேட்குறாங்க. அதுக்குன்னு குடும்ப அட்டையெல்லாம் ரத்து பண்ணிட்டா கரெக்டு தானே ரத்து பண்ணுறது? அப்போ தான் இனி ஒரு வாட்டி அப்படி பண்ணாதான் இனி அடுத்து யாரும் கேட்குறதுக்கே பயப்படுவாங்க. எத்தனை பெண்கள் இதனால சாகுறாங்க. பட் ஆனால் சீமான் பேசுகிற வயசு சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா வரதட்சணை இல்லாமல் ஒரு பொண்ணால் ஒரு குடும்பத்தில் போய் வாழ முடியும் அப்படின்னு ஒரு சமுதாயம் என்னைக்கு மாறுதோ. டவுரி வாங்கிட்டு போகணும், அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் அப்பா அம்மாலாம். லேடிஸோட அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் டவுரியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் எங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேணாங்க. 117 ஆண் வேட்பாளர்னா 117 பெண் வேட்பாளர், இந்த மாதிரி விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி வரதட்சணை ஒழிப்புன்றது மாதிரி விஷயங்களாகட்டும், இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு மாற்று அரசியலை முன் வச்சுட்டு வராரு. பெண்களாக அவர் எப்படி பார்க்குறீங்க? பெண்களை அவர் தெய்வமாக மதிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ ஃபீல் அவங்க அம்மா அப்பா அவங்க நல்லா வளர்த்துருக்காங்க. ஒரு நல்ல மனிதர் தான். அப்பாலாம் கூட அவரோட ஸ்டோரி நிறைய பார்ப்பாரு. உண்மையாக இருந்தாலே நாட்டுக்கு பிடிக்காது இல்லையா? நல்லபடியாக தான் பேசுவார். முழு ஆதரவும் நான் தெரிவிக்கிறேன் அவருக்கு. செய்யலான்றது எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அவர் வந்தால் தானே செய்ய முடியும். வரணும், வந்துடுவார் கண்டிப்பாக. நிறைய மக்கள் மனசில் இருக்கார் அவர். நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் பயங்கரம் அவரு தான். அவரோட ஃபோட்டோ ஓட்டுறது என்ன? பெண்கள்ன்றது ஒரு போகப் பொருள் கிடையாது. இந்த வரதட்சணையை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் ஆட்சிக்கு வந்தால் வரதட்சணையை ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்டால், யார் வரதட்சணை வாங்குறாங்களோ அவங்களுடைய குடும்ப அட்டையை நான் ரத்து பண்ணுவேன். அவங்க காலம் முழுக்க எந்த ஒரு அரசு வேலைக்கும் போகாத அளவுக்கு நான் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது ஒவ்வொரு ஆணும் திருந்தி, இல்லை ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் திருந்தி அந்த வரதட்சணைன்ற முறையை ஒழிக்கிறதுக்கான வழி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வராரு. இந்த கருத்துக்கு நீங்கள் ஆதரவா இல்லை எதிர்ப்பா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஆதரவு தான் தெரிவிப்பேன். ஆதரவு. எதனால் ஆதரவு? எதனாலனா இப்போ இந்த வரதட்சணால பாதி பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கே. இது ஒரு முட்டுக்கட்டை மாதிரி இருக்கே. வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும்னு 2 பேரும் லைஃப்பில் வாழ போகிறாங்க. அது இந்த டவுரியால் தான் இந்த டவுரி வச்சு தான் வாழ்கிறாங்கன்னு இல்லையே. அரசியல் தலைவர்னாலே பொதுவாக இந்த மாதிரியான கருத்தை யாரும் முன் வச்சதில்லை. அவர் தொடர்ச்சியாக ஒரு 10 வருஷமாக இதை பேசிட்டு வராரு. அவரை எப்படி பார்க்குறீங்க? அவர் நல்லபடியாக தான் பேசுவார். முழு ஆதரவும் நான் தெரிவிக்கிறேன் அவருக்கு. முழு ஆதரவும் கொடுக்குறீங்க? ஆமாம். முழு ஆதரவும் ஏன் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. முழு ஆதரவு ஏன்னா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வரதட்சணை எல்லாமே நான் நீங்களே பார்த்துருப்பீங்க. சூசைட்லேருந்து எத்தனை கல்யாண மேடை வரைக்கும் நடக்காமலாம் எவ்வளோ போயிருக்கு. ஸோ அப்போ எத்தனை பேரோட லைஃப் இதில் பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம தடுக்கலாம்ல. இல்லைனா ஒவ்வொருத்தவங்க அவமானத்தில் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தடுக்கலாம்ல. ஆமாம். ஆமாம். வரதட்சணை கேட்குறவங்க ஃபேமிலியோட ரேஷன் கார்டெலாம் ரத்து பண்ணுறதுன்றது 100% கரெக்டு தானே? சரிதான். சரிதான். வரதட்சணை ஏதோ காலங்காலமாக கேட்குறது அவங்களும் கேட்குறாங்க. அதுக்குன்னு குடும்ப அட்டையெல்லாம் ரத்து பண்ணிட்டா கரெக்டு தானே ரத்து பண்ணுறது? அப்போ தான் இனி ஒரு வாட்டி அப்படி பண்ணாதான் இனி அடுத்து யாரும் கேட்குறதுக்கே பயப்படுவாங்க. எத்தனை பெண்கள் இதனால சாகுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ கொடுமை அனுபவிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸால் என்ன முடியுமோ அவங்க செய்கிறாங்க. அதுக்கும் மீறி கொடுக்கணும் அப்படின்னும் போது கஷ்டம் தானே. இப்போயே நகை எவ்வளோ விலை விற்கிது. ஸோ மேலும் மேலும் கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவர் சொல்கிறது கரெக்டான ஒரு ரீசன் தான். கண்டிப்பாக ஆதரவு தான் கொடுத்தாகணும். ஏன்னா பெண்களுக்கு நிறைய வன்முறை கொடுமைலாம் நடந்துட்டு தானே இருக்குது. அதில் இது மெயினான ஒரு விஷயமாச்சே. அது கண்டிப்பாக சந்தோஷம் படுறோம். நாங்கள் நடவடிக்கை கொண்டு வந்தால் சந்தோஷம்தான். ஏன் இதை வரவேற்கணும்? இந்த வரதட்சணை ஒழிக்கிறத ஏன் வரவேற்கணும்? அது மாதிரி சொல்லி எதுவுமே கேட்க மாட்டேன்ட்டு கொடுமை பண்ணுறாங்க தானே. அது அப்போ கொடுமை வேணான்னு தானே சொல்லுவோம். சுதந்திரமாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். அதனால் ஆனால் இதையுமே ஒரு சிலர் இல்லை வரதட்சணைன்றது அவங்க விருப்பம் தானே, கொடுக்கறது தானே. நிறைய பொய் பேசுகிறாங்கல்ல. நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம், பொண்ணை கொடுத்தா போதும். அப்புறம் பார்த்தா நிறைய கொடுமை பண்ணுறாங்க இல்லையா? அது யார் கேட்குறதுக்கு இருக்காங்க? அதை ஒழிச்சிட்டோன்னா அந்த கேள்விலாம் வராது இல்லையா? அது பொய்யும் இருக்காதுல்ல அதில். அதனால் முற்றிலுமாக ஒழிக்கிறது நல்ல விஷயம். சந்தோஷப்படுவீங்க. சரிக்கா, தொடர்ச்சியாக எந்த தலைவர்களும் இந்த மாதிரி வரதட்சணை ஒழிப்பெல்லாம் இது வரைக்கும் யாரும் பேசுறதில்லை. இவர் ஒரு 15 வருஷமாக பேசிட்டு வராரு. அவர் எப்படிக்கா பார்க்குறீங்க? யார்? சீமான். அவர் நல்ல மனிதர் தான். அப்பாலாம் கூட அவரோட ஸ்டோரி நிறைய பார்ப்பாரு. உண்மையாக இருந்தாலே நாட்டுக்கு பிடிக்காது இல்லையா? அதனால் யாருக்கெல்லாம் அவரை பிடிக்குமோ எனக்கும் பிடிக்கும். அவர் பேசுகிற கருத்து நிறைய கேட்டிருக்கேன். உண்மை தான் இருக்குது. ஓகே, நல்ல மனிதர் தான். அவர் கொண்டு வந்தார்னா சந்தோஷம். செய்யலாம். எதிர்பார்க்குறோம். அவர் சைட்லேருந்து இது செய்யலான்றது எதிர்பார்க்குறோம். இல்லை, இதை செய்யலான்றது எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அவர் வந்தால் தானே செய்ய முடியும். வரணும், வந்துடுவார் கண்டிப்பாக. நிறைய மக்கள் மனசில் இருக்கார் அவர். நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் பயங்கரம் அவரு தான். அவரோட ஃபோட்டோ ஓட்டுறது என்ன,
நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வெளி கொண்டு வரலாம், தப்பே இல்லை. கண்டிப்பாக வரலாம், வரலாமா? வாய்ப்பு இருக்கு, வரணும். ஏன் வரணும்? நல்ல மனிதர், நல்ல ஒரு இயற்கையான ஒரு மனிதர், மக்களோட கஷ்டத்தை புரிஞ்ச ஒரு மனிதர் தான். இயல்பாக சொல்கிற ஒரு நல்ல மனிதர், அவ்வளோதான். பட் ஆனால் சீமான் பேசுகிற வயசு பற்றி சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா வரதட்சணை இல்லாமல் ஒரு பொண்ணால் ஒரு குடும்பத்தில் போய் வாழ முடியும் அப்படின்னு ஒரு சமுதாயம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் அதை தான் நான் மாற்றுவேன், அது மாறணும்னு சொல்கிறாரு. சொல்கிறது வந்து ஏற்றுக்கக்கூடியதை மாற்றுவேன்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி நானும் தான் நாளைக்கு நான் சிஎம் நான் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் அது உண்மையிலே நடைமுறையில் மாறினா தான் அதுக்கான அவர் பேசுகிறதுக்கான நமக்கு என்னன்னா அது மாறணுமா மாறக்கூடாதா அப்படி மாறணும். ஏன் மாறணும்? ஆக்சுவலாக மாறணும். எதுக்குன்னா நான் இப்போ ஒரு வீட்டில் போய் பூந்த வீட்டில் போய் வாழ்கிறேன் அப்படின்னா நான் வரதட்சணை கொடுத்து நான் வாழ்கிறதுன்னு அவரை நான் விலைக்கு வாங்குற மாதிரி தானே. அவரை நான் விலைக்கு வாங்குறேன்னா அப்போ உங்கள் பிள்ளையை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது. நாளைக்கு அவருக்கு எதோ ஆச்சுன்னா அவர் எதுவுமே கேட்கக்கூடாதுல்ல அவங்க வீட்டில் உள்ளவங்க. பட் நான் விலைக்கு தானே வாங்கியிருக்கேன் அவரை. ஆனால் நம்மளை இதே மாதிரி நம்ம எல்லாம் கொண்டுட்டு போகாமல் இருந்தோம் அப்படின்னா, வரதட்சணையை கொண்டு போகாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் நமக்கு மரியாதை இருக்காது, எதுவும் இருக்காது. கரெக்டாக? அதான் நிஜம். பட் ஆனால் இது மாற்றுவேன்னு அவர் சொல்கிறாரு. ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே ரத்து பண்ணுவேன்னு சொல்கிறாரு. பட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கரெக்ட். பட் அதை நடைமுறைப்படுத்தி எந்த ஒரு ஆட்சி நல்லா வருதோ அன்றைக்கி தான் உண்மையிலே பெண்களுக்கான விடுதலைங்கிறது கிடைக்கும். சரிக்கா, பொதுவாக இந்த அரசியல் தளங்களில் இந்த மாதிரியான ஒரு கருத்து யாருமே முன்வைக்கலை. அவர் தொடர்ச்சியாக இந்த பெண்களுக்கு அரசியலில் சரிபாதி இடஒதுக்கீடு, அதாவது 117 ஆண் வேட்பாளர்னா 117 பெண் வேட்பாளர், இந்த மாதிரி விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி வரதட்சணை ஒழிப்புன்ற இந்த மாதிரி விஷயங்களாகட்டும், இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு மாற்று அரசியலை முன் வச்சுட்டு வராரு. பெண்களாக அவர் எப்படி பார்க்குறீங்க? பெண்களை அவர் தெய்வமாக மதிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ ஃபீல் அவங்க அம்மா அப்பா அவங்க நல்லா வளர்த்துருக்காங்க. பட் பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ பட் ஆனால் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த தலைவர் நல்லா வராருங்கிறது இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்ல. சீமானுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடச்சி அவர் வந்து அதை நடைமுறைப்படுத்தினா தான் அவரால் தெரியும் அவர் இந்த பாயிண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு. சொல்கிறது யாருனாலும் சொல்லிடலாம், செய்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வர வைக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? மக்கள் இருக்காங்களா? இல்லை மக்கள் இருக்காங்க. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கரெக்டு தான். எந்த தலைவர் இப்போ நேருக்கு நேராக கேள்வியை கரெக்டாக கேட்குறாங்க. ஒன்று ஊழல் லஞ்சங்கிறதுல பின் வாங்கிட்டு போயிடுறாங்க. பட் இல்லை அப்படின்னா அவர் வரவேற்கிறாரு எல்லாத்தையுமே. இந்த இப்போ ஒரு தவறு நடக்குதுன்னா சுட்டி காட்டுறாரு அந்த இடத்துல. பட் அந்த சுட்டி காட்டுற இடத்துல இருக்கிறவர் அது ஆட்சியில் இருந்தால் தான் அவரால் பண்ண முடியும். பட் ஆட்சியில் இல்லாதப்போ அவரால் பண்ண முடியாதுல்ல. அது என்ன இம்ப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு பண்ண முடியாதுல்ல. ஆதரிக்கிறேன் தானா? அது நல்லது தான். இப்போ எத்தனையோ பேர் அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ நியூஸ் பார்க்கும். இந்த வரதட்சணை கொடுமையால் தான், மாமியார் கொடுமை, மாமனார் கணவனால் எத்தனையோ பேர் இதால் தான் எப்படி சொல்கிறது மறித்து போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நாட்டில் வந்து நல்லது செஞ்சால் நல்லது தான் மக்களுக்கு. இதெல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் நல்லதாக இருக்கும். நல்லதாக இருக்கும். பொதுவாக இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எந்த தலைவரும் இந்த மாதிரி வரதட்சணை சார்ந்த பிரச்சனைலாம் யாரும் பேசுனதில்லை. அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு வராரு. அவரை எப்படிக்கா பார்க்குறீங்க? பேசுகிறாருன்னா பேசுகிறாரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செஞ்சால் நல்லதாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளுக்கு ஆதரவு கொடுக்கணுமா? மக்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது? கண்டிப்பாக கொடுக்கலாண்ணா. ஏன் கொடுக்கணும்? ஏன்னா மக்களுக்கோசம் நன்மை செய்கிறவங்க தானே ஆட்சிக்கு வேணும். ஏன்னா மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் தான் ஆட்சியில் வராங்க. இப்போ மக்களுக்கோசம் தான் அவர் பேசுகிறாரு. பேசுகிறதோடு இருந்து ஆட்சியில் வந்து கூட செஞ்சாருன்னா நல்லதாக இருக்கும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்கள் ஓட்டு போட்டால் தானே அவர் கேளிக்க முடியும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. ஆனால் அவர் வந்தால் நல்லதாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா விவசாயிகளுக்கோசம் பேசுகிறாரு, ஜனங்களுக்கோசம் பேசுகிறாரு. ஆட்சியில் வந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. அவர் இந்த மாதிரி பெண்கள் சார்ந்து பேசுகிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர தேர்தலில் எதிரொலிக்குமா? உங்களை மாதிரியான பெண்கள்லாம் அவருக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? கொடுப்போண்ணா. பெண்களுக்கோசம் தானே பேசுகிறாரு, கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம். ஆதரவு தாங்க. ஏன் ஆதரவு? அதான் பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. வரதட்சணையே கொடுக்கக்கூடாது. அதுதான் என்னோட பாயிண்ட். வரதட்சணை கொடுக்கக்கூடாது. பெண்கள் என்ன அடிமையா? அது என்ன காசு கொடுத்து அவங்கள இது பண்ணுறதா? ஆதரிக்கிறீங்க. எதனால் ஆதரிக்கிறீங்க? இது சமுதாயத்தில் பெண்களுக்கு நல்ல விஷயம் தான். இப்போ வரதட்சணைன்றதுனால எவ்வளோ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. கல்யாணம் மீறி அங்கே போனாலும் வீட்டில் வந்து இப்போது இது போட்டு வரல, அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது மாமியார் குடும்பத்தில். அதனால் அது நல்ல ஒரு முடிவு தான் சீமான் எடுக்கிறது. வரதட்சணை ஒழிக்கணும் கன்ஃபார்ம். இப்போ விற்கிற விலைவாசிக்கு நகை விற்கிற விலைக்கெல்லாம் நாங்களாம் என் பொண்ணு வச்சுருக்கிறதுக்குலாம் போட முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு சவரம் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் அது கன்ஃபார்ம் ஒழிக்கிறது ஆதரிக்கிறோம் நாங்கள். ஆதரிக்கிறோம். சரிக்கா, இப்போ இந்த அரசியல் வரலாற்றுலேயே எந்த தலைவர்களும் இந்த கருத்தை முன்வைக்கல. தொடர்ச்சியாக ஒரு 15 வருஷமாக அவர் பேசிட்டு வராரு. அவரை எப்படிக்கா பார்க்குறீங்க? அதுவும் நல்ல விதமாக தான் நாங்கள் பார்க்குறோம். வந்தால் நல்லது தான். ஏன் நல்லது வந்தால்? இல்லை, நல்ல விஷயம்லாம் கொண்டு வர்றதுக்கு பண்ணுறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா தானே இருக்கும். நம்ம வாய்ப்பை யாருக்கும் கொடுக்கல, அதனால் கொடுத்து பார்க்கலாம். பெண்களை எல்லாருமே போக பொருளாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்களே எல்லா டௌரியும் கொண்டு வரோம். கொண்டு வந்து அதுக்கான மரியாதை எங்களுக்கு கிடைக்கல.
லேடிஸ்க்கு கிடைக்கல. இப்போ எப்போவுமே மாமியார் வீட்டில் எல்லாருமே வந்து டௌரி நாங்கள் பணமும் கொடுத்து எங்களுடைய உடம்பையும் மேபி எல்லாமே என்னுடைய போக பொருளாக யூஸ் பண்ணுறாங்க. அதை மாதிரியும் நாங்கள் கொடுத்து எங்களோட வேலையும் செஞ்சு அவங்களுக்கு அடிமையாக தானே நாங்கள் இருக்கோம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை படிக்க வைக்கிறாங்க, எல்லாமும் பண்ணி வைக்கிறாங்க, செல்லமாக வளர்த்து எங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரு வேலையில் இருக்கிறோம். நாங்கள் மறுபடியும் ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது அதை வந்து நாங்கள் டௌரி வாங்கிட்டு போகணும். அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் அப்பா அம்மாலாம், லேடிஸோட அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் டௌரியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் எங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேணாங்க. நாங்கள் வீட்லேயே இருந்துப்போமே, நாங்கள் வெறும் போக பொருளை தான் அங்கே போயும் நாங்கள் ஒரு செக்ஷுவல் ரீதியாக தான் நாங்கள் இருக்க போகிறோம், ஒரு குழந்தை பெற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு நாங்கள் இங்கேயே இருந்துட்டு நாங்கள் இதே பண்ணிட்டு போகல. வேறு என்ன ஒரு பெண்கள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எங்களை? அதுக்கான மரியாதை எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே. இப்போ என்னை பொறுத்த வரைக்குமே நான் எல்லாமே வாங்கிட்டு போனேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் எங்கள் வீட்டில் அதுக்கான மரியாதை எனக்கு கிடைக்கலையே. இவ்வளோ வழி பெண்களுக்கு இருக்கும்போது எந்த தலைவர்களும் இந்த கருத்தை முன்வைக்கலை. அவர் தொடர்ச்சியாக ஒரு 10 வருஷமாக இதே கருத்தை பேசிட்டு வர்றாரு. அவர் எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசிட்டு வரனா அவரை வந்து நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறீங்க? இது மாதிரி அவர் பண்ணார்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதாவது டௌரி இல்லாமல் திருமணம் அப்படின்றத வந்து நான் ஏற்றுப்பேன். நன்றி.